சமையல் எண்ணெயில் கலப்படம் இருப்பதாக வந்த புகாரை தொடர்ந்து மதுரை அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை வில்லாப்புரம் பகுதியில் உள்ள ஒரு குடோனில் கலப்பட சமையல் எண்ணெய் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து அந்த நிறுவனத்தில் சோதனை நடத்த மதுரை கலெக்டர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து வியாழனன்று ஆர்டிஓ ஆறுமுகம் தலைமையில் விவசாய இணை இயக்குநர் ஜெயசிங் ஞானதுரை, விநியோக அலுவலர் லதா, தொழிலாளர் நல அலுவலர் சுப்பிரமணியன் மற்றும் வணிக வரித்துறை அதிகாரிகள் ஆகியோர் கொண்ட குழுவினர் அந்த எண்ணெய் நிறுவனத்தில் ஆய்வு செய்தனர். ஆய்வில் அங்கிருந்த எண்ணெய் பாக்கெட்டுகளில் தீப வழிபாட்டுக்குரிய எண்ணெய் என்ற குறியீடு மிகச்சிறியதாக உள்ளதும், ஆனால் அதை சமையல் எண்ணெயாக விற்றதும் தெரியவந்தது. சில புகார்கள் மாவட்ட ஆட்சியருக்கு வரப்பட்டதன் அடிப்படையில் வருவாய் கோட்ட ஆட்சியர், மாவட்ட வழங்கல் அலுவலர், உணவு பாதுகாப்பு அலுவலர், வணிக வரித்துறையினர், தொழிலாளர் அலுவலர் ஜாயிண்டாக இதை இன்ஸ்பெக்ஷன் பார்த்தோம். அதில் நல்லெண்ணெய் பேக்கிங் பண்ணி இருக்குது. அதில் பொடி எழுத்துக்களில் விளக்கு உபயோகத்திற்குன்னு ஒன்று இருக்குது. அதில் எங்களுக்கு சந்தேகம் வந்ததுனால உணவு பாதுகாப்பு அலுவலர் அந்த மாதிரியை எடுத்து லேபுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் இது சம்பந்தமாக மேல் நடவடிக்கை எடுக்கும். கலப்பட எண்ணெய் குறித்து அறிய அதிகாரிகள் குழு எண்ணெய் மாதிரியை பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளது. அதன் பின்னர் எண்ணெய் நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.